தமிழ்ல மொழி பாடங்களை கொண்டு வரதும் தமிழ்ல வந்து பொறியியல் பாடங்களையும் மருத்துவ பாடங்களையும் கொண்டு வரது நல்லது தானே. அதுக்கு ஏதாவது முயற்சியாவது நடந்திருக்கா அந்த பக்கம்? ஸோ 2026ஓட எலெக்ஷன்ல பப்ளிக் டொமைன்ல வந்து பாஜக முன்வைக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் வந்து ஊழல். திமுக பொறுத்த அளவுக்கு அப்படிங்கனால ஊழல் ஒரு பிரதானமான குற்றச்சாட்டா இருக்கும். அது மட்டுமே வைக்க மாட்டேன். அதுதான் லிஸ்ட் பண்றாரு. அவர் வந்து வெறும் டாஸ்மாக மட்டுமோ பெண்களுக்கான பாதுகாப்பு மட்டும் இல்லாம சிக்கந்தர் மலைங்கிற பிரச்சனை வரைக்கும் தொடர். அப்ப அவங்க தே வில் டேக் எவரிதிங். ஆப்வியஸா ஊழல் இருக்கும். நம்ம வந்து இப்ப பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் வருவதில்லை. திரு யோகி ஆதித்யநாத் உட்கார்ந்துருக்கிறார். அவர் மேல இன்னைக்கு வரைக்கும் ஒரு டேர்ம் குற்றச்சாட்டு சொல்ல முடியல. அதுதான் நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொருத்தர் உட்கார்ந்துருக்காங்க. புதுசா போய் உட்கார்ந்துருக்கார் ஒருத்தர்னா அவர் ஏதாவது சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியல. அதுதான் நம்ம வந்து மோடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதும் சொல்ல முடியல, பிரதமராக இருந்தபோதும் சொல்ல முடியல. ஆனால் நம்ம வந்து எல்லா கவர்மெண்ட் மேலேயும் பார்த்தோம். ஆம் ஆத்மி கட்சி நேற்று வந்து ஆம் ஆத்மி கட்சி வரைக்கும் மேலே வந்து ஊழல் குற்றச்சாட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ திமுக போது நிறைய ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது, கண்கூடா பார்க்குறோம். இடியில் விஷயங்கள் இருக்குது, சிபிஐ போயிட்டு இருக்கு, மற்ற இதற்கு முன்னாடி பழைய கேஸ்கள் இருக்குது, ஜெயிலுக்கு போனாங்க வந்தாங்க, கோர்ட்டு கேஸ் ஃபேஸ் பண்ணாங்க, அது எல்லாமே கண்கூடா பார்த்துருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவும் ஒரு பிரச்சார வித்தியா இருக்கும். அது மட்டுமே நிற்காது. அவங்க வந்து 360 கூட்டணியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும், பிரச்சாரத்தை பலப்படுத்தணும், தலைவர்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும், அணிகளுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும், எல்லா கட்சிகளுக்கும் இருக்கணும். இது எல்லா விதமாகவும் செய்வாங்க. அவங்க வந்து அவங்களுடைய பிரச்சார யுக்திங்கிறது 360 டிகிரி இருக்கும். அதுல ஊழலும் ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கும். இவங்க செய்யக்கூடிய எல்லாத்தையும் எடுப்பாங்க. அவங்க மொழி அரசியல் பண்றாங்க. அவர் அழகா கேட்கிறாரு, தமிழ் தமிழ் குரல் கொடுக்குறீங்களே, நீங்க பாடத்திட்டத்தை ஏன் தமிழ்ல கொண்டு வரல? உயர்கல்விக்கான பாடத்திட்டத்தை நீங்க இன்ஜினியரிங்கோ மெடிக்கல் ஏன் கொண்டு வரல? இதை வந்து எனக்கு தெரிஞ்சே திரு அமித்ஷா வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமா சொல்லிட்டு இருக்காரு. அதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததுல அது வந்து என்ன சொல்ற, நாங்க பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வரும்போது உயர்கல்வி எல்லாம் நாங்க தமிழ்ல கொண்டு வருவோம். பிஜேபி ஹிந்தி திணிப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, புரியுதுங்களா? ஆனா அவர் என்ன சொல்றாரு, ஏன் தமிழ்ல வைக்கலன்னு கேட்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தா தமிழ்ல உயர்கல்வி இன்ஜினியரிங்கையும் மெடிக்கலையும் நாங்க தமிழ்ல கொண்டு வருவோன்றார். அப்ப யாரு தமிழுக்காக இருக்கிறாங்கிற கேள்வி இந்த இடத்துல வருது. அவர் கேட்கிற கேள்வி அவர் அரசியலுக்காக பேசுறான்னு விட்டுங்க. தமிழ்ல மொழி பாடங்களை கொண்டு வரதும் தமிழ்ல வந்து பொறியியல் பாடங்களையும் மருத்துவ பாடங்களையும் கொண்டு வரது நல்லது தானே. அதுக்கு ஏதாவது முயற்சியாவது நடந்திருக்கா அந்த பக்கம்? அப்ப அவங்க எல்லா பக்கம் மொழி அரசியல் இருந்து மத அரசியல் இருந்து ஊழல் அரசியல் இருந்து எல்லாத்தையுமே அவங்க கையில் எடுப்பாங்க.